விடியற்காலை ஈத் பெருநாளின் காலை ஒரு சிறிய கிராமத்தின் ஒரு எளிய வீட்டில் சமையலின் வாசனைகள் பரவி இருந்தன. பாயாசம் கொதிக்கிறது, சேமியா வறுக்கிறது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு தாயின் மனதில் மட்டும் ஒரு அமைதியான கவலை இருந்தது. அந்த வீட்டில் 6 வயது கொண்ட ஒரு சிறிய தேவதை இருந்தாள். அவளுடைய பெயர் ஆயிஷா. புதிய ஈத் உடையை தன் தலையணையின் அருகில் வைத்துக் கொண்டு நேற்று இரவே தூங்கியிருந்தாள். காலை கண் திறந்ததும் முதல் பார்வை அந்த உடையில்தான். அவள் மகிழ்ச்சியுடன் எழுந்தாள். உம்மா! அவள் ஓடி வந்து உம்மாவை அணைத்து கொண்டாள். அவளுடைய கண்களில் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு இருந்தது. உம்மா, இன்று வாப்பா என் கையை பிடித்து பள்ளிவாசலுக்கு கூட்டிக் கொண்டு போவாரா? அந்த ஒரு கேள்வி தாயின் இதயத்தை குத்தியது. அவள் சில நொடிகள் பேசவில்லை, ஏனெனில் அவள் அந்த கேள்வியின் பதில் தெரிந்தவள். ஆயிஷாவின் வாப்பா ஒரு பள்ளிவாசலின் இமாம். அவரது கடமை தங்களின் ஊரில் சற்று தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராம பள்ளிவாசல். ஒவ்வொரு ஈத் பெருநாளும் அவர் அங்கு தொழுகையை நடத்த வேண்டும். தொழுகை முடிந்ததும் மக்களுடன் பேச வேண்டும். பிறகு நிர்வாகத்திடமிருந்து சம்பளம் வாங்க வேண்டும். அதன் பிறகு பஸ் பிடித்து ஊருக்கு வரும்போது இரவு ஆகிவிடும். ஆனால் 6 வயது குழந்தைக்கு அந்த காரணங்கள் புரியுமா? நேற்று அவளுடைய தோழி சொன்னால், நான் ஈத் தொழுகைக்கு என் வாப்பாவுடன் தான் போவேன். அந்த வார்த்தைகள் ஆயிஷாவின் மனதில் ஒரு கனவாக மாறிவிட்டது. உம்மா, வாப்பா வருவாரா? சிறுமி மீண்டும் கேட்டாள். தாயின் இதயம் உடைந்தது. ஆனால் அவள் மெதுவாக சிரித்தாள். ஆம் மகளே, இந்த முறை வாப்பா வருவார். சிறுமி மகிழ்ச்சியுடன் ஓடிவிட்டாள். தாய் மட்டும் சமையலறையில் அமைதியாக நின்றாள். பிறகு அவள் கைகளை உயர்த்தினாள். யா அல்லாஹ், நான் சொன்னது பொய் என்பதை என் குழந்தை இன்று அறியாதபடி காப்பாற்று. அவளது கண்களில் மெதுவாக கண்ணீர் வழிந்தது. வெளியில் குழந்தைகள் அனைவரும் புதிய உடையில். அவர்கள் தங்கள் வாப்பாக்களின் கையை பிடித்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். சிரிப்பு, சந்தோஷம், ஈத் மகிழ்ச்சி. ஆனால் ஆயிஷா மட்டும் வீட்டின் வாசலில் நின்று தூரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒவ்வொரு நிமிடமும் கேட்கிறாள், உம்மா, வாப்பா வந்தாரா? அதே நேரத்தில் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அவளது வாப்பா ஈத் தொழுகையை நடாத்தி கொண்டிருந்தார். நூற்றுக்கணக்கான மக்கள் அவரின் பின்னால் தொழுதனர். அவர் துவா செய்தார். ஆனால் அவரது மனதில் மட்டும் ஒரு சிறிய கவலை. என் மகள். தொழுகை முடிந்தது. மக்கள் அனைவரும் அவரிடம் கைகுலுக்கினர். ஈத் முபாரக் இமாம் சாப். அவர் சிரித்தார். ஆனால் அவரது கண்களில் ஒரு சோர்வு இருந்தது. நகரத்தின் ஒரு சிறிய கடையில் அவர் நின்றார். ஒரு பரிசிலை வாங்கி கொண்டு இது என் மகளுக்கு என்று நினைத்தார். பஸ் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே அவர் நினைத்தார், இன்று அவளை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ. இரவு அவர் வீட்டுக்கு வந்தார். வீடு அமைதியாக இருந்தது. தாய் கதவை திறந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. அவர் மெதுவாக கேட்டார், ஆயிஷா எங்கே? தாய் அமைதியாக சொன்னாள், அவள் காத்து காத்து தூங்கிவிட்டாள். அவர் மெதுவாக அறைக்குள் சென்றார். சிறுமி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கையில் ஒரு சிறிய செருப்பு. அவள் அதை பிடித்தபடியே தூங்கிவிட்டாள். அவர் அருகே சென்றார். அவளது கையை மெதுவாக பிடித்தார். அந்த கையை பிடித்த போது அவர் கவனித்தார், அவள் கையில் ஒரு சிறிய காகிதம். அதில் குழந்தையின் எழுத்தில், வாப்பா, நான் காத்திருந்தேன். நீங்கள் வந்ததும் என் கையை பிடித்து பள்ளிவாசலுக்கு கூட்டிக் கொண்டு போவீங்க என்று. அந்த வார்த்தைகளை பார்த்தபோது அந்த இமாம், அந்த வாப்பா, அவரது கண்களில் கண்ணீர் வெள்ளமாக வழிந்தது. அவர் தனது மகளின் நெற்றியில் முத்தமிட்டார். மெதுவாக சொன்னார், மகளே, மக்களுக்கு இத்தொழுகை நடத்தினேன். ஆனா என் சொந்த மகளின் மகிழ்ச்சியை நான் இழந்துவிட்டேன். ஒவ்வொரு ஈத் பெருநாளிலும் நாம் சந்தோஷமாக கொண்டாடும் அந்த நாளில் சிலர் மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக தங்கள் குடும்பத்திலிருந்து தூரத்தில் இருப்பார்கள். பள்ளிவாசல் இமாம்கள், கத்தீபுகள். அவர்களின் பெருநாள்கள் பல நேரங்களில் பாதைகளிலே கழிந்து போகிறது. ஆனால் அவர்களின் தியாகத்தை அல்லாஹ் ஒருபோதும் மறக்க மாட்டான்.